போலீஸின் பாதுகாப்போட பார்த்தீங்கன்னா தீத்தக்குடமானது வந்து ஒன்று போய் முல்லைத்தீவு பந்தியில் இருந்து அங்காலே கடந்து பூசைகள் எல்லாம் செய்யப்பட்டு அந்த சாய்த்தமிழ் வணக்கம். இன்னைக்கு என்ன காலம் பார்த்தீங்கன்னா வரலாற்று சிறப்புமிக்க வட்டாப்பள கண்ணகியம்மன் ஆலயத்துடைய வருடாந்த பொங்கல் உற்சவம் தான் இந்த காலையில் வரப்போகுது. பொங்கல் உற்சவத்தை முன்னிட்டு பார்த்தீங்கன்னா இன்றைய தினம் தீர்த்தமெடுப்பு வைபவம் தான் நடக்க போகுது. அதாவது உப்பு தண்ணீரை விளக்கெரியும் ஒரு மகிமை கொண்ட கண்ணகியம்மன் ஆலயத்துடைய இந்த தீர்த்தமெடுத்த நிகழ்வு தான் நான் அந்த காலையில் காட்ட போகிறேன். பஞ்ச் பிளக் யூடியூப் சேனலுக்கான புதுசாக இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணால் தான் நம்ம ஒரு காலையில் உங்களுக்கு வரும். மறக்காமல் வெட்டாப்பள கண்ணகியம்மன் ஆலயத்துடைய அருள் எல்லாம் கிடைக்கணும் நீண்டு காலையை பதிவிட்டேன். வாங்க காணொலிக்க போகலாம். வட்டாப்பள கண்ணகியம்மன் ஆலயத்துடைய வருடாந்த பொங்கல் உற்சவத்தை முன்னிட்டு பார்த்தீங்கன்னா இன்றைய தினம் தீர்த்தமெடுத்தல் நடக்க போகுது. அதை முன்னிட்டு தான் இன்றைய தினம் பார்த்தீங்கன்னா இந்த காணொலி வரப்போகுது. நாங்கள் வட்டாப்பள ஆலயத்துக்கு முன்னால் இருக்கிறோம். காலையில் நீங்கள் ஃபுல்லாக தொடர்ந்து பார்த்து கொண்டிருக்கோம். அப்போ தெரியும் என்னமா இந்த நிகழ்வு நடக்குதுன்னு சொல்லி. காவடியில் எல்லாம் எடுக்கிறதுக்கு காவடியில் வந்து ஒன்றுக்கு வந்து பார்க்கக்கூடியதாக இருக்குது. ஆலயத்தில் பார்த்தீங்கன்னா இப்போ மதிய நேர பூசைகள் நடக்கிறதையும் வந்து பார்க்கக்கூடிய இருக்குது. பக்தர்கள் வந்து வழிபடுறதையும் பார்க்கலாம். காட்டா விநாயகர் ஆலயத்துலேருந்து தான் பார்த்தீங்கன்னா இந்த தீர்த்தக்கரைக்கு வந்து தீர்த்தம் எடுக்க போகிறோம். இப்போ ஆலயத்தில் அதிக பூசைகள் நிறைவடைந்து நீங்கள் அதுக்கு பிறகு தான் தீர்த்தக்கரைக்கு இங்கேருந்து விளக்கெடுவோம் தீர்த்தம் எடுக்க. பாதுகாப்புக்கு பார்த்தீங்கன்னா போலீஸ் அதிகாரிகள் வருகிறோம். பரமேளங்கள் வருகின்றது. இப்போ கோயிலில் மங்கள வாத்தியங்கள் இசைக்குவதற்காக பார்த்தீங்கன்னா வட்டாப்பள கண்ணகியம்மன் ஆலயத்திலேருந்து பூசகர்கள் வந்து இப்போ இங்கேருந்து தீர்த்தக்கரைக்கு தீர்த்தம் எடுக்கிறதுக்கு செல்ல போயினா இங்கே பூசா வழிபாடுகள் முடித்த விற்பாடு வைகாசி பொங்கல் இடத்தை முன்னிட்டு முள்ளியவளை காட்டு விநாயகர் ஆலயத்தில் இருந்து தீர்த்தமெடுக்கும் நிகழ்வு ஆரம்பமாகியுள்ளது. இந்த நிகழ்வுக்கு
நான் ஆலயத்தின் தலைவர் என்ற முறையிலும் ஆலய தலைவர் என்ற முறையிலும் எனது பெயர் சதாசிவம் கனரட்னம் ஆகிய நான் இந்த மக்களுக்கு வேண்டிக் கொள்வது, நாங்கள் பொங்கல் காலத்தை முன்னிட்டு எமது முள்ளியவளை பிரதேசத்திலே இருக்கும் காட்டு விநாயகர் ஆலயத்திலே தான் இந்த பொங்கல் நிகழ்வு ஆரம்பமாவது வழக்கம். அந்த வகையிலே ஒரு திங்கட்கிழமை வாக்குத்தண்டலும், அடுத்த திங்கள் இன்று தீர்த்தமும் எடுப்பதற்கான ஆயத்தங்கள் நடைபெற்று கொண்டிருக்கின்றது. வாக்குத்தண்டல் என்று சொல்லு வந்தவுடன் இந்த ஆலயத்திலேயே முதல் வாக்கு வழங்கும் வைபவம் நிகழ்வு இங்கே நடைபெறும். அந்த ஆலயத்தின் தலைவர் என்ற வகையிலே நானே அந்த வாக்கினை வழங்குவதற்கு எனக்கு சந்தர்ப்பம் கிடைத்தது. கோயில் தலைவர் என்ற முறையிலே அந்த வாக்கை வழங்கியிருந்தேன்.
போலீஸார் பார்த்தீங்களா பாதுகாப்பு சம்மந்தப்பட்டிருக்கிறத பார்க்கலாம். அதை அவர்கள் வேண்டிக் கொண்டு 9 இடங்களிலே சென்று 9 ஊரிலே சென்று 9 இடங்களுக்கும் 9 பேரிடையும் ஒவ்வொரு வீடுகளாக சென்று அங்கே அந்த பாக்குகளை வேண்டி கொண்டு வந்தார்கள். இரவு 3 மணிக்கு ஆயத்தமான அந்த பாக்கு தெண்டல் அவை சென்று பாக்கு பெற்று வரும் போது 5 மணி ஆகிவிட்டது. 5 மணியாக வந்தவுடன் அந்த பாக்கை இங்கே வழமையான முறையில் அம்மனுக்கு வைத்து அதை பக்குவமாக எடுத்து அந்த பாக்கை ஒரு உகம்பிலே கட்டி வைத்திருந்தார்கள் பாக்கு சென்றல் காலத்திலே அந்த கிழமை. அதேபோன்று இன்று தீர்த்தமடுக்கிற நிகழ்வு இந்த காட்டு விநாயகர் ஆலயத்திலே அம்மன் பிள்ளையாரிலே பூஜை செய்து அம்மனிலே வைத்து அம்மனிலே இருந்து அந்த குடத்தை எமது ஆலய குருக்கள் எடுத்து வழங்க அதை தீர்த்தமெடுக்கும் பக்தர்கள் தோளிலே சுமந்து இன்று சென்று கொண்டிருக்கின்றார்கள் தீர்த்தம் எடுப்பதற்காக. அந்த தீர்த்தம் எடுக்க போகும் வழி இந்த அதாவது வட்டாப்பளை சந்தியிலே போலீஸின் பாதுகாப்போட பார்த்தீங்கன்னா தீர்த்த குடமானது ஒன்று இருக்கிறத பார்க்கக்கூடியதாக இருக்குது. அது பார்த்தீங்கன்னா இது வட்டாப்பள சந்தி, முண்டாங்கட்ட சந்தின்னு சொல்கிறதாம். இப்போ இந்த இடத்துல கொஞ்சம் நேரம் இருந்து பூசை வழிபாடுகள் நடந்த பிறகுதானே இங்கேருந்து வெளுக்கிடப்படும் தீர்த்த குடமானது. இங்கேருந்து களைச்சி போன பக்தர்களுக்கு இப்போ இந்த இடத்துல இளநீர் கொடுக்குறதெல்லாம் பார்க்கலாம். தீர்த்தக்கரைக்கு நாங்கள் வந்திருக்கிறோம். இப்போ தீர்த்தக்கரையெல்லாம் இது தீர்த்தம் மடுபட போகுது. கண்டு இப்போவே பக்தர்களை பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல நிற்கிறத பார்க்கக்கூடிய இருக்குது. இங்கே ஒன்று வைக்கணும். இதில் பாருங்க படகுகள் எல்லாம் இப்போ ஓடினோம். இந்த போட் ரோல் ரேஸ் ஓடுறதெல்லாம் பார்க்கக்கூடிய இருக்குது கடற்கரையில். இருந்து பல்லவழி சந்திக்கு சென்று அப்படியே ஊற்றங்கரை அந்த வயற்கரை ஊடமாக ஊற்றங்கரை ஆலயத்துக்கு சென்று அப்படியே ஊற்றங்கரை ஆலயத்தில் இருந்து பிரதான வீதிக்கு சென்று அப்படியே போய் முல்லைத்தீவு ரோட்டிலே ஒதுக்கிட்டு அவர்கள் அந்த வழியாக சிலாவத்தை ரோட்டுக்கு ஏறி சிலாவத்தை சந்தியிலே இருந்து அங்காலே கடந்து முல்லைத்தீவு கடற்கரைக்கு சிலாவத்தை கடற்கரைக்கு சென்று அங்கே அவர்கள் பூசைகள் எல்லாம் செய்யப்பட்டு அந்த தீர்த்த குடத்தை கொண்டு போய் அந்த கடலிலே கழுவி அந்த தீர்த்த குடத்தை அவர்கள் அங்கே அந்த தீர்த்தம் எடுக்கும் சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி அதாவது அந்த அலை இதுக்கென்று ஒரு அலை வரும். அந்த அலையிலே அவர்கள் ஒரு தண்ணீரே பானையை கழுவுவார்கள். அடுத்த தண்ணீரையே தாண்டு அந்த தீர்த்தத்தை எடுப்பார்கள். அந்த தீர்த்தத்தை எடுத்துக்கொண்டு அவர்கள் உடனடியாக அந்த சிலாவத்தை கடற்கரை குண்டலில் இருக்கும் ஒரு மடைப்பண்டம் வைக்கப்பட்டிருக்கும். அந்த மடைப்பண்டத்திலே வச்சு அவர்கள் அதற்கான பூசைகளை செய்து அவர்களை அந்த பூசை செய்து அதன் ஊடாக இருந்து ஆறி வடிவாக அதை நியாயப்படுத்தி அதை கட்டி அதை தோளிலே சுமந்து கொண்டு வர காட்சி உண்மையிலே மறக்க முடியாது. ஏனென்று சொன்னால் அந்த தீர்த்தமானது உண்மையிலே நமது ஆலயத்திலே அதாவது காட்டுவிநாயகர் ஆலயத்திலே திங்கட்கிழமை இன்று கொண்டு அதை ஆரம்பிப்பார்கள்.
அது அடுத்த ஞாயிற்றுக்கிழமை இரவு மட்டும் காட்டு விநாயகர் ஆலயத்திலே எரிந்து கொண்டே இருக்கும். அடுத்த நாள் காலை தான் அந்த தீர்த்தமானது வச்சாப்பளைக்கு செல்லும் என்பதை உங்கள் எல்லோருக்கும் தெரியப்படுத்துகின்றேன். ஆனால் சிலாவத்தை கடலில் எடுக்கப்பட்ட நீரை அதே வழியாக நாங்கள் தீர்த்தம் எடுக்க சென்ற வழியாலே திரும்பி வந்து அது எமது ஆலயத்தை வந்தடைந்து இரவு 10 மணிக்கு பிற்பாடு அதை பார்த்தீங்கன்னா இப்போ ஆலயத்திலேருந்து காட்டு அபிநயர் ஆலயத்திலேருந்து தீர்த்தக்கரைக்கு பார்த்தீங்கன்னா இப்போ தீர்த்தக்குடமானது வந்திருக்கிறத வந்து பார்க்கக்கூடியா இருக்குது. பூசைகள் மடைகள் எல்லாம் தயாரிக்கப்பட்டு அந்த மடைகளிலே எல்லாம் வைத்ததன் பிற்பாடு அந்த தீபத்தை ஏற்றி அந்த தீபத்தை ஏற்று நிகழ்வு இரவாகும். தீபத்தை ஏற்றியவுடன் அந்த உண்மையிலே அந்த காலம் ஒரு பிற்காலமாக இருக்கும். அதாவது ஞாயிற்றுக்கிழமை திங்கட்கிழமை கூட வரக்கூடும். 12 மணிக்கு பிறகு திங்கட்கிழமை அது எரியக்கூடிய வகையில் அந்த தீர்த்தம்
இங்கே கொண்டு வரப்படும். அந்த தீர்த்தத்தை எரித்து விளக்கை வைத்து மக்கள் நித்திரை கொள்ளாமல் நின்று அதற்குரிய மடை கொடுப்பவர்கள் இங்கே இருக்கின்றார்கள். அந்த மடை கொடுத்தவர்கள் எல்லாம் அதற்குரிய சாமான்களை கொண்டு வந்து இந்த அந்த தீர்த்தம் எடுத்துக்கொண்டு வந்தவுடன் அந்த மடைப்பண்டம் வைப்பதற்காக ஒரு காரியாலயம் இருக்கின்றது. அது தீர்த்தம் எடுத்து கொண்டு வர அன்பர்கள் தங்கும் ஒரு அறை. அந்த அறையிலே மடைப்பண்டங்களை எல்லாம் வைத்துவிட்டு அதை இங்கே எல்லாம் பூசைகள் ஆரம்பிக்கப்படும் போது அவர்கள் அதைகளை அந்த காவி ஒரு 25-30 பேர் அதை காவிக்கொண்டு வந்து அந்த எமது முள்ளியோலை காட்டு விநாயகர் ஆலயத்திலே இருக்கும் அம்மன் சன்னதியிலேயே எல்லாரும் வைப்பார்கள். அதிலே வைத்து அவர்கள் அந்த விளக்கு ஏற்றுவதற்காக மடைகள் எல்லாம் பரவி அந்த விளக்கு ஏற்றி அன்று அவர்கள் அதற்குரிய தீவாதாரம் எல்லாம் காட்டப்பட்டு அதற்குரிய பாடல்கள் பாடப்பட்டு அதற்குரிய மேளதாளங்கள் வழங்கப்பட்டு அந்த நிகழ்வு அன்று முடியும் வரையும் அடுத்த நாள் திங்கட்கிழமை இரவு ஞாயிறு 12 மணி பிறகு திங்கட்கிழமை ஆகும்.